நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். நேற்று நாம் தியானித்த வண்ணமாக அவர்கள் கண்டும் காணாதவளாயும் கேட்டும் கேளாதவளாயும் உணர்ந்து கொள்ளாத ஜனங்களாக இருப்பதாக ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து சொல்வதை பார்க்கிறோம். நாம் அந்த அனுபவத்தில் செல்லாதபடிக்கு இந்த வேளையிலும் கூட மத்தேயு சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 50ஆம் வசனம், பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோ அவனே எனக்கு சகோதரனும் சகோதரியும் தாயுமாய் இருக்கிறான் என்றார். ஆண்டவர் தன் சீஷர்களை பார்த்து சொல்கிற ஒரு காரியம். அதற்கு முன்னிருக்கிற வசனம், தம்முடைய கையை தமது சீஷருக்கு நேராக நீட்டி, இதோ என் தாயும் என் சகோதரனும் இவர்களே சொல்லி சீஷர்களை பார்த்து சொல்வதை பார்க்கிறோம். சீஷர்கள் தேவனுடைய சித்தத்தை செய்கிறார்கள். இந்த கடைசி நாட்களிலே நம்முடைய விருப்பங்களை விட பரலோகத்தின் சித்தத்தை செய்யும்படியாக நாம் பரலோகத்துக்குரிய தேவ ராஜ்யத்துக்குரிய மக்களாக இருக்கிறோம். அவருடைய விருப்பம் என்ன, அவருடைய எண்ணம் என்ன என்பதை வேதத்தின் மூலமாக அறிந்து அதை செய்கின்ற போது தேவ பார்வையிலே நெருங்கிய உறவாக மாறுகிறோம். அங்கே அவர் சொல்கிறார், என் சகோதரனும் சகோதரியும் தாயுமாய் இருக்கிறார்கள். நெருங்கிய உறவு. இந்த உலகத்தை உண்டாக்கின தேவ சமூகத்தில் நமக்கு நெருக்கமான உறவை தேவன் கொடுக்க விரும்புகிறார். எத்தனை பெரிய பாக்கியம்! யோசித்து பார்க்க வேண்டும். நாம் தேவ சித்தத்தை செய்ய நம்மை முற்றிலுமாய் ஒப்புக் கொடுப்போம். அதன் மூலமாக அவரும் மகிமைப்படுவார். நம் வாழ்க்கையும் நமக்கு சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் நிம்மதி கொடுப்பது மாத்திரமல்ல, நம் மூலமாக அநேகர் சந்தோஷம் சமாதானம் நிம்மதி அடையத்தக்கதாக நாம் தேவ சித்தம் செய்ய ஒப்புக் கொடுப்போம். பாவி என்று தள்ளிடாமல் தாயை போல சேர்த்து கொண்டீர். பாவி என்று என்னை தள்ளிடாமல் தாயை போல சேர்த்து கொண்டீர். என்று என்னை நிறுத்திடாமல் இசனாக மாற்றிவிட்டீர். என்று என்னை நிறுத்திடாமல் இசனாக என்னை மாற்றிவிட்டீர். சித்தம் செய்ய என்னை அர்த்தம் செய்தீர். நித்தம் நித்தம் என்னை சுத்தமாக்கும். சித்தம் செய்ய என்னை அர்த்தம் செய்தீர். நித்தம் நித்தம் என்னை சுத்தமாக்கும். பரலோகத்தின் சித்தத்தை செய்யும்படியாக நம் வாழ்க்கையை ஒப்புக் கொடுக்கும் போது தேவ பார்வையிலே நாம் சகோதரனாக சகோதரியாக தாயாக நெருங்கிய உறவாக இருப்பதாக வேதம் சொல்கிறது. அன்பின் ஆண்டவரே, நாங்கள் பூமியிலே அந்நியரும் பரதேசிகளுமாய் இருந்த போதிலும் கூட நீர் எங்களுக்கு நெருங்கிய உறவாய் இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். உம் சமூகத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். தொடர்ந்து உம் சித்தம் செய்ய, உம் எண்ணத்தின் பிரகாரமாய் வாழ, நினைவின் பிரகாரமாய் வாழ எங்களை நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக.